நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வாருங்கள் பிரம்மதேவரே. ஹே சச்சிதானந்தா, சரணாகத வத்சலா, பாவி ராவணனின் கொடுமையால் பரதவிக்கின்ற இந்த பூதேவியும் ரிஷி முனி தேவ கந்தர்வரும் தங்கள் சரணம் தேடி வந்திருக்கிறார்கள். இவர்களை காத்தருளுங்கள் பிரபு. பூமியில் இன்று தர்மமும் சத்தியமும் நாசமாகிறது பிரபு. ஆதிக்க சக்தி வளர்கிறது. அரக்கர்களின் அரசன் ராவணன் அகந்தையே வடிவமாக கொடியவனாக மூவுலகங்களையும் பாழ்படுத்த தொடங்கிவிட்டான். தேவ அசுர மானிடர் யாருமே அவன் முன்னால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஏனெனில் பிரம்மதேவரும் மகாதேவரும் அவனுக்கு வரம் தந்திருக்கிறார்கள். தேவ அசுர நாக கிண்ணற கந்தர்வர் யார் கையாலும் அவனுக்கு மரணம் நேராதென்று. பிரபு, தமது சிருஷ்டிகளின் பாரத்தை தாங்கும் பணியே எனது பணி. மண்ணுலகில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்குகிறது. அந்த அதர்மத்தால் அநீதி, அநீதியால் முறைகேடுகள், அந்த முறைகேட்டினால் தீய செயல் நியாயப்படுத்தப்படுகிறது. அண்டம் நிலை தடுமாறுகிறது. இறைவன் அறியாததா? பாதிக்கப்பட்ட என் நிலையை பாருங்கள் பிரபு. பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். பூமி தாய் காத்தருளுங்கள் என்று கதறுகிறாள். திமிரு பிடித்த அந்த ராவணன் நடந்து செல்கையில் திருபுவனும் நசுங்கி விடுமோ என்று அச்சம் ஏற்படுகிறது. அமைதி இழந்த மக்கள் நிலைதடுமாறி கதறுகிறார்கள். அரக்கர் கூட்டம் மக்களை துன்புறுத்துகிறது. அவர்கள் சாதுக்களின் ரத்தத்தை குடிக்கிறார்கள் பிரபு. இன்று மங்கையரின் கற்பினை உலகமானிட வர்க்கத்தை காப்பாற்றுவாரே இல்லை. அப்படி ஒரு நிலை அங்கே. நல்ல நேர்மையான நெறியில் செல்ல முயற்சிக்கின்ற ஒருவனை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. அங்கே மானிடர் பாவமிக்க செயல்களை செய்ய பலவந்தப்படுத்தப்படுகின்றார்கள். அப்படியொரு நிலை உருவானால் அங்கே சத்தியத்தை காக்க மகத்தானதொரு சக்தி அவதாரம் எடுக்கும் அவசியம் நேருமே சச்சிதானந்தா. ஜெகதீஸ்வரா, வரவேண்டும். சர்வேஸ்வரா, தாங்கள் உருவாக்கிய தர்ம நெறிகளின்படி வழுவாமல் வாழ்ந்து எவன் கடமையாற்றினாலும் பாடுபட்டாலும் தவம் செய்தாலும் அவனுக்கு அதற்கேற்ற பலன் கிட்டுகிறது. அப்படி ஒரு நிலைமை என்று காப்பது கடமையாகும் பிரபு. இன்று பூமியில் வலிமையுள்ள ஒருவன் மிருகமாக செயல்பட்டு மனித வர்க்கத்தை அடிமைப்படுத்த முயற்சிக்கையில் ஒரு நல்ல மனிதன் அவனுக்கு அடிபணியாமல் எதிர்த்து நிற்கிறான். அவனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை விண்மீது இருக்கும் ஒரு சக்தி தன் நிலைக்காக நியாயம் வழங்கி தன்னை காக்கும் என்று அந்த நம்பிக்கை குலைகிறதோ, தான் நம்பியது சரியில்லை என்று தோன்றுகிறதோ, அன்று முதல் அவன் சீரான பாதையில் செல்ல மாட்டான். சமுதாயமே தத்தளித்து தரணியும் சூரியனும் சந்திரனும் போகும் திசை மாறும் நிலை உருவாகி சிருஷ்டியின் எல்லா நியமங்களுமே தகர்ந்து குலைந்து சிதறும். தேவகுரு பிரகஸ்பதி சொன்னது சரி பிரபு. தீமையை அழிக்க தாங்கள் அவதாரம் எடுக்க தருணம் இதுதான். திரிபுராரி, பாவியின் பாவத்திலேயே அவன் நாசத்துக்கு விதையும் இருக்கிறது. அந்த ராவணன் தனக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்று நினைத்தான் இல்லையா? அவன் நினைப்பிலேயே அவன் அழிவின் கருவும் மறைந்திருக்கிறது. அந்த அகந்தையின் காரணத்தினால்தான் அவன் வரம் கேட்கும் போது மானிடராலோ வானரராலோ தனக்கு மரணம் நேரக்கூடாதென்று கேட்கவில்லை. எந்த மானிடனை அவன் புழுவிலும் கீழாக மதித்தானோ அதே மானிட வடிவத்தில் யாம் அவதாரம் எடுத்து அவனை அழிப்போம். யாம் எம் அம்சங்களுடன் அயோத்தி அரசன் தசரதன் மகனாக பிறந்து அரக்கர்களின் கொடுமையிலிருந்து பூலோகத்தை காத்திடுவோம். அந்த மண்ணுலகில் எங்கு மக்கள் சத்தியமாக தர்மமாக நடந்தாலும் அவர்களின் நம்பிக்கை நிலைக்க, மானிடம் ஜெயிக்க யாம் அருள்வோம். வாய்மையே வெல்லும் என்பதை உணர்த்துவோம். சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே. ஆதிதேவ நமஸ்துப்யம் பிரசீத மம பாஸ்கர. திவாகர நமஸ்துப்யம் பிரபாகர நமோஸ்துதே. மன்னா தசரதா, இன்று சூரிய பகவான் உத்தராயணத்தில் பிரவேசிக்கிறார்.
இது மிகவும் புனிதமான வேளை. இந்த புனித வேளையில் உங்கள் குலதெய்வத்திடம் எதை வேண்டிக் கொண்டாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். குருதேவா, தங்களுடைய ஆசீர்வாதத்தால், அருள் பார்வையால் சுகம், செல்வம், கீர்த்தி எல்லாம் இருக்கிறது. அதோடு ஒரு குறையும் இருக்கிறது. அது ஒன்றுதான் வேதனை அளிக்கிறது. எந்த சூரிய வம்சத்தில் மகாராஜா இக்ஷ்வாகு, திலீபன், பகீரதன், ரகு, அரிச்சந்திரன் ஆகிய மாபெரும் மன்னர்கள் கீர்த்தி பெற்றிருந்தார்களோ, அந்த ரகுவம்சம் என்னுடனேயே முடிந்துவிட வேண்டுமா? எனக்கும் என் முன்னோருக்கும் நீர்க்கடன் கொடுக்க ஒரு பிள்ளை வேண்டாமா? வணக்கத்துக்குரிய குருதேவா, குலதெய்வம் சூரிய பகவானிடம் என் இதயபூர்வமான பிரார்த்தனை, எனது முறையீடு, சூரிய வம்சத்தின் ஒளி தசரதனுடன் அழிந்துவிடக் கூடாது என்பதுதான். தாமறியாததா குருதேவா? தாய்மையடையாத ஒரு பெண்ணின் வாழ்வு பூரணமாகாத பயனற்ற வாழ்வு அல்லவா? தாய்மைக்காக ஏங்குகின்ற இதயங்கள் அமைதியோடு இருக்குமா குருதேவா? இன்பங்களே வாழ்வாகுமா? வளமான இந்த மாளிகையே தாய்மைக்கு ஈடாகுமா? தாம் முக்காலத்தையும் அறிந்தவர் குருதேவா. எப்படி வேதனைப்படுகிறோம் என்று தங்களுக்கு தெரியாதா? மகாராணி கௌசல்யா, தேவி கைகேயி, தேவி சுமித்ரா, அமைதி இழக்க வேண்டாம். சூரிய பகவான் உங்களுடைய விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். பிள்ளை செல்வத்துக்காக புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று செய்தால். அப்படியானால் குருதேவா, தாமதம் எதற்கு? தாம் யாகத்திற்கு ஆவண செய்யுங்கள். புத்திர காமேஷ்டியை நான் செய்து வைக்க கூடாது. தாங்கள் மறுத்தால் வேறு யாரை கேட்க? அதர்வண வேதத்தை பூரணமாய் அறிந்த ரிஷிஸ்ரிங்க முனிவரே இதை நடத்த தகுந்தவர். இந்த யாகத்தை அவர்தான் முடித்து வைக்க உரியவர். அவரையே கூப்பிடுங்கள் குருதேவா, இந்த யாகத்தை நடத்தி தர. இல்லை தேவி கைகேயி, அவரை மன்னரே நேரில் போய் வணங்கி கேட்டு அழைத்து வர வேண்டும். குருதேவா, முனிவரை அழைத்து வர இன்றே நான் சென்று மன்னர் பயணத்திற்கு அமைச்சர் சுமந்தரரை வரவழைக்கிறேன். சேனாதிபதிக்கு கட்டளையிட. என் மன்னர் அங்கே செல்ல தேர், யானை, குதிரைப்படை, காலாட்படைகள் ஆயத்தமாகட்டும் என்று மன்னர் இன்றே புறப்பட்டு செல்லட்டும். அப்படி இல்லை கைகேயி, அங்கு தேர், யானை, குதிரைப்படை செல்ல தேவையில்லை. மன்னர் ஒரு துறவியிடம் யாச்சிக்கத்தான் செல்கிறார், தன்னுடைய வலிமையும் வளமையும் காட்டுவதற்கு அல்ல. தேவி, பிக்ஷை கையேந்துபவர்களுக்குத்தான் கிடைக்கும். ஒரு மகாத்மாவை பார்க்க பதவியை ஆடம்பரத்துடன் போவதா? அது உயர்வும் அல்ல, நல்ல பண்பும் அல்ல. அது அகந்தையைத்தான் காட்டும். ஏற்புடைய அறிவுரை குருதேவா. ரிஷ்யசிருங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு காவலன் தசரதன் அல்ல, கையேந்தும் தசரதனாக போகிறேன். என்னை வாழ்த்துங்கள். இந்த அடக்கமே வெற்றிக்கு ஆரம்பம் அரசே. தேவேந்திரா, திருமால் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார். தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடு. அங்கு அவர்கள் வானரர்களாக பிறந்து ராமனுக்கு சேவை செய்ய. மகிழ்ச்சியான செய்தி மன்னவா, மகாராணி கௌசல்யா தேவி மைந்தனை பெற்றெடுத்திருக்கிறார். வாழ்க மன்னவா. வாழ்க சக்கரவர்த்தி, வாழ்க வாழ்க. கைகையும் மாதாவானாள். என் கைகையை மைந்தனை பெற்றெடுத்தாள். மாதாவாகி விட்டாள், மாதாவாகி விட்டாள். மன்னவா வாழ்க வாழ்க.
மகாராணியிடம் என் மகிழ்ச்சியை சொல் மந்திரா. மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். என் கைகையே வாழ்க வாழ்க, மகாராணி கைகையே வாழ்க வாழ்க. அரசே, தேவி சுமித்திரை தாயானார்கள். ஆமரசே, ஒன்றல்ல 2 பிள்ளைகளுக்கு. அப்படியா? என் விருப்பம் நிறைவேறியதா? மன்னவா, பிள்ளைகள் 4 நாம் பெயர் சூட்ட வேண்டும். கோசலை செல்வனின் நாமம் 2 எழுத்தில் அமைந்ததாக, ஈடு இணையற்ற பெயராக, அண்ட பிரம்மாண்டம் எல்லாம் அதை ஜபிக்க, அகில உலகத்திற்கும் ஆனந்தம் அளிக்கின்ற சௌபாகியம் தரும் நாமம் ராம். மைந்தா ராமா, என் கைகேயின் செல்வனுக்கு என்ன பெயரோ? தியாகப் பிறவி, தர்மத்தின் வடிவம், அகிலத்திய அன்பினால் ஆளப்போகும் கைகேயின் மைந்தன், பூமியில் பரதன் என்ற பெயரில் புகழ் பெறுவான். பரதன்? பரதன். குருதேவா, சுமித்ரா தேவியின் கண்ணின் மணிகள் இந்த 2 செல்வங்களுக்கும் என்னென்ன பெயர்? நாங்கள் எப்படி அழைப்பது? லட்சிய பிறவியான இந்த பிள்ளைக்கு லக்ஷ்மணன் என்று பெயர். லக்ஷ்மணன். லக்ஷ்மணன். அடுத்தவன் சிறியவன், சிறந்தவன், புகழுக்கும் உரியவன், சத்ருக்களை வெல்பவன், சூரன். இவன் பெயர் சத்ருக்னன். சத்ருக்னன். ராமன். பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். குருதேவா, இவர்களின் ஜாதகம் எப்படி? கிரக நிலைகள் என்ன? ஏன் இப்படி கேட்கிறாய் தசரதா? 4 மைந்தர்களும் 4 வேதங்களைப் போல் பிறந்திருக்கிறார்கள். உன் குலம் விளங்க குறைகளோ குறைவுகளோ குறைபாடுகளோ இல்லை இந்த 4 ஜாதக அமைப்பிலுமே. ரகுவம்சத்தில் இந்த 4 ராஜகுமாரர்கள் அனைவரிலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் உயர்ந்திருப்பார்கள். இன்னொரு யோகமும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள் விளக்கமாக. இவர்களுக்கிடையே அமைய இருக்கும் பாச உணர்வை உலகமே புகழ்ந்து பேசும். மேலும் விசேஷ தன்மையுடன் ஒரு புறம் ராமலட்சுமணர் ஜோடி, இன்னொரு புறம் பரத சத்ருக்னர் ஜோடி. அதாவது எப்படி இருப்பார்கள் என்றால் உயிரும் உடலும் போல. நான் பெற்ற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். எப்போதும் அண்ணனை பிரியாமல் அவனுக்கு சேவை செய்வார்கள். வாழ்க வாழ்க சச்சிதானந்தா வாழ்க. என்னே உங்கள் லீலை.
கோடி வணக்கம் பிரபு. வெற்றி உங்களுக்கு. யாரை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஆராதனை புரிகின்ற ஸ்ரீராமனை பார்த்து பரவசப்பட வேண்டிய அன்பு உங்கள் இருவருக்குமே. அவர் உங்களை பூஜிக்கிறார், அவரை நீங்கள் பூஜிக்கிறீர்கள். நானும் அந்த ராமனை பார்க்க கூடாதா? அவர் லீலைகளை ரசிக்க ஏன் கூடாது? அதோ பார் அந்த காட்சியை. வில்லுங்கே அம்மா, என்னுடைய வில்லுங்கே. காலை பொழுதில் வில்லுக்கு என்ன அவசியம்? மாங்காய் எல்லாம் அடித்து விடுவார்களே. யார் சொல்? பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். அம்மா, போட்டி நடக்கிறது. மாம்பழங்கள் பழுத்திருக்கிறதே. மாந்தோப்பில் தம்பிகளுக்கும் எனக்கும் இன்று போட்டி. யார் அதிகம் அடிக்கிறார் என்று பார்க்க. ஆஹா, போட்டிக்காகத்தான் பக்கத்தில் வில்லுடன் தூங்கினாயா? ஆம், என் வில்லை கொடுங்கள். இல்லையெனில் லக்ஷ்மணன், பரத, சத்ருகனன் முன்னாலேயே போய் பழங்களை அடிப்பார்கள். அச்சம் எதற்கு? அவர்கள் இன்னும் எழுந்திருக்கவில்லை. சரி, அதுவும் நல்லதம்மா. என் வில்லை கொடுங்கள். அவசரப்படாதே. இதோ இருக்கிறது உன் வில். அதை இப்போது தரமாட்டேன். ராமா, தூங்கி எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் அம்மா. பல் துலக்கி நீராட வேண்டும், பகவானை வணங்க வேண்டும், அப்புறம் உன் தந்தையை வணங்க வேண்டும். காலை உணவு சாப்பிட்டு பிறகு செல்லலாம் மாங்காய் அடிக்க. இத்தனையா செய்ய வேண்டும்? முன்னாடியே சொல்லி இருந்தால். இப்போது சொல்லிவிட்டேனே, வா. அதோ பார், என் பானத்தால் விழுந்த காய்கள். இதோ ராமனடித்த மாங்காய்கள். இதோ நான் அடித்ததை பார்த்தாயா? இதோ பரதன் அடித்த பழங்கள். இதோ பாருங்கள், நானும் அடித்து விட்டேன். இது லக்ஷ்மணன் அடித்த பழங்கள். என்ன ஆனந்தமான காட்சி. இப்போதே ரசித்து விடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்படியெல்லாம் பார்க்க முடியாதல்லவா? ஏன், இவர்கள் குருகுலம் செல்ல போகிறார்கள். எப்போது? வசந்த பஞ்சமி என்று. அன்றே இவர்களுக்கு பூணூல் கல்யாணம் நடக்க போகிறதாம். அதன் பிறகு குரு வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு செல்வார்கள். இதற்குள்ளாகவா? இவர்கள் இல்லாமல் ராஜமாளிகை இருண்டு விடுமே. எப்படியாவது அரசரிடம் சொல்லுங்கள், கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று. இல்லை, அப்படி தள்ளி போட முடியாது. இந்த முகூர்த்தம் கல்வி கற்க தொடங்க மிகவும் சிறப்பானது என்கிறார்கள். குருதேவரின் கட்டளை, அன்றே நமது 4 மைந்தர்களுக்கும் உபநயனமும் நடத்த வேண்டுமாம். தந்தை என்ன சொல்கிறார்? உங்களுக்கு பூணூல் கல்யாணமாம். பூணூல் கல்யாணம் என்றால்? அது உங்களுக்கு மொட்டை அடிப்பார்கள். அப்புறம் பூணூல் போட்டுக்கொண்டு
நால்வரும் பிரம்மச்சரிய விரதம் எடுப்பீர்கள். பிரம்மச்சரிய விரதத்தின்படி எங்களிடம் பிக்ஷை கேட்பீர்கள். தாங்கள் பிக்ஷை போடுவீர்களா? பிக்ஷை நிறைய போடுங்கள் பெரியம்மா. லக்ஷ்மணன் இருக்கிறானே, போட்டியில் வில்லை உடைத்தான், பழங்களையும் எடுத்துக்கொண்டான். சரி போகட்டும், லக்ஷ்மணனை விட இருமடங்கு தருகிறேன். நாளை குருகுலம் சென்றால் அங்கே நீங்கள் இப்படி சண்டையிடக்கூடாது. குருகுலம் குருகுலம் போவது எதற்காக? கல்வி கற்பதற்காக. அங்கே போனால் குருகுல கட்டுப்பாடுகள் மிகவும் கடினமானவை. அங்கே அரசன் மைந்தனுக்கும் ஆண்டியில் பிள்ளைக்கும் எந்த வேற்றுமையும் இருக்காது. எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்கள். பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கொண்ட பிறகு மஞ்சத்தில் உறங்குவது கூடாது. தரையின் மேல் தான் படுக்க வேண்டும். காலில் செருப்பில்லாமல் நடக்க வேண்டும். வெயிலுக்கும் மழைக்கும் உங்களுக்கு குடை இருக்காது. சதா குரு சேவையே செய்ய வேண்டும். குருவின் சேவை எவ்வாறு செய்வது? குரு தூங்கிய பின் தூங்கி, எழுவதற்கு முன் எழுந்து, குரு ஆசிரமத்தை சுத்தமாக அதை தூய்மையாக வைத்திருந்து, யக்ஞ ஹோமங்களுக்காக வனத்திலிருந்து சமைத்து சேகரித்து, அப்புறம் குருவின் தேவைக்காக பிட்சை எடுத்து. பிட்சை நான் பெரியம்மாவிடம் கேட்பேன். நம் சொந்த பந்தங்களிடம் போய் பிட்சை கேட்கிறது சரியல்ல. அது முறையல்ல. ஏனோ இந்த கட்டுப்பாட்டுக்கு அவசியம் என்ன? மிகச் சிறப்பான ஏற்பாடு இது. சீமான்கள் வீட்டு பிள்ளைகள் பெருமைக்காக அவர்கள் வீட்டிலிருந்தே நல்ல பொருள்களை கொண்டு வருவார்கள். இதனால் ஏழை பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். பிறகு எல்லா மாணவர்களுக்கும் சமத்துவ பாவம் வருவதெங்கே? கல்வி கற்கும் உரிமை எல்லாருக்குமே உண்டு. இதில் தடைகளே இல்லை. இதை முறைப்படுத்தத்தான் குரு ஆசிரமத்தில் பிட்சை எடுக்கும் திட்டம் உருவானது. குருகுலம் போனால் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? வேதம், வேதாந்தம், ஸ்மிருதி, உபனிஷதம், வானநூல், ஜோதிடம், கணிதம், சங்கீதம், ராஜநீதி, தர்மநீதி. போதும் போதும், இவ்வளவு சொன்னீர்களே, அங்கே அம்மாவின் தாலாட்டு பாடல் இருக்காதே? அம்மாவின் தாலாட்டை கேட்காமல் நித்திரை வராதே. சுத்த வீரன். குருதேவர் வசிஷ்டர் இவனுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னார், சத்ருக்கள் நடுங்குவார்களாம் இவன் பெயரை கேட்டு. இவன் அம்மாவின் தாலாட்டை கேட்டுக்கொண்டிருந்தால் மகா மகா வீரனாகி விடுவான். ஏன் வீரபுருஷருக்கு தாலாட்டு பிடிக்காதா? அப்படி யார் சொன்னது? படிக்க போனால் பள்ளியில் தாலாட்டை நான் பாடுவேன். பிரம்மச்சாரி ராமா, பரதா, லக்ஷ்மணா, சத்ருக்னா, உங்கள் பூஜைக்குரியவர் யார்? அனைவருக்கும் முதலாக பிரம்மா உங்கள் பூஜைக்குரியவர். பிறகு வானவர் தலைவன் இந்திரன், மூன்றாவது அக்னி தேவன், நான்காவது தான் இந்த வசிஷ்டர். ராமா, நான் சூரிய தேவனின் சாட்சியாக உங்களை என் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். குருவுக்கும் சீடனுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் இருக்க வேண்டும். மாணவர்கள் குருவின் நல்ல குணங்களை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவைகளை கற்றுக்கொள்ள கூடாது.
ராமா, உங்களுக்கு என் முதல் பாடம், உண்மையே பேசு, தர்மம் செய், மாதாவே தெய்வமாக இரு, பிதாவே தெய்வமாக இரு, ஆச்சாரியனே தெய்வமாக இரு. இப்போது நீங்கள் என்னுடன் சேர்ந்து மூலமந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஓம் பிட்சை எடுத்த பிரம்மச்சாரிகள் அங்கேயே தங்கக்கூடாது. குழந்தைகளே, ஆசிரமத்துக்கு புறப்படுங்கள். குருதேவா, வாசலில் ரதம் காத்திருக்கிறது. தேவி, வித்தை பயில செல்லுகின்ற பிரம்மச்சாரிகள் வாகனங்களில் செல்லக்கூடாது. நலம் உண்டாகட்டும். வாருங்கள். கொஞ்சம் சாப்பிடுங்கள். பசி இல்லை. குருகுலத்துக்கு நீங்கள் கல்வி கற்க வந்திருக்கிறீர்கள். மாணவர்களே, கல்வி கற்க தொடங்கும் முன் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. ஏனென்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டால், உங்கள் ஆரோக்கியம் பழுதுபட்டால் உங்களுக்கு கல்வியில் கவனம் எப்படி இருக்கும்? சோதனைகளை எப்படி சாதனையாக்குவீர்கள்?
மனித உடல் 50 தத்துவங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5 தத்துவங்களும் சரியான அளவில் இருந்தால்தான் உடல் உறுதியாக இருக்கும். மனித உடல் எவைகளால் பாதிக்கப்படுகிறது என்று தெரியுமா? அவைதான் அவன் உட்கொள்ளும் உணவு, அருந்தும் பானம், சூழ்நிலை, அவன் சிந்தனை, அவன் செயல். இவையெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை தவிர இன்னொன்றும் இருக்கிறது. அதைத்தான் ஈர்ப்பு சக்தி என்கிறார்கள். அதனால்தான் இந்த உலகின் ஒவ்வொரு அணுவும் அது அமைந்துள்ள இடத்தில் ஸ்திரமாக இருக்கிறது. ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஒன்றை ஒன்று ஆகர்ஷிக்கும் காரணத்தால் தான் தங்களுக்குரிய இடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன. அந்த ஈர்ப்பு சக்தியில் இருந்துதான் மின்னல், அதாவது மின்சக்தி அலைகள் எழுகின்றன. அந்த அலைகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நமது பூமி, ஏன் நமது உடலின் மீது கூட பாதிப்பை உண்டாக்குகிறது. அதை உங்களுக்கு என் உடலிலேயே காட்டுகிறேன், பாருங்கள். எப்படி இந்த அலைகள் மனித சரீரத்தை பாதிக்கின்றன என்று கவனியுங்கள். மனித உடலில் கூட இந்த ஈர்ப்பு அலைகள் இருக்கின்றன. அதை சுற்றி இந்த கதிர்கள் அலைகளைப் போல சுழல்கின்றன. அவை கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அதன் சக்தி மிக்க விளைவுகள் நம் உடலையும் கூட பாதிக்கின்றன. இவை நம் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தர மிக முக்கியம். அதனால் தூங்கும் சமயத்தில் நாம் எந்த திசையை நோக்கி படுக்க வேண்டும் என்றால் புவியீர்ப்பு அலைகள் நம் உடல் மேல் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் திசையை நோக்கி. எங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார், ஆசிரமத்தில் நாங்கள் செருப்புடன் நடக்க கூடாதாம். வெயில் மழையானாலும் நாங்கள் குடை கூட உபயோகிக்க கூடாதாம். அது ஏன் குருதேவா? ஒரு குருவின் கடமை தன் மாணவர்களை பலமுள்ளவர்களாக ஆக்குவது. நாளை ஏற்படும் எந்த சூழ்நிலைக்கும் அவர்கள் ஆயத்தமாயிருக்க. ராஜகுமாரர்களான நீங்கள் நாளை வனத்து வசிக்கவும் நேரலாம். அப்படி ஒரு சமயத்தில் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதற்குத்தான் கட்டுப்பாடுகள், பயிற்சிகள். இரு, இங்கே நானே பெருக்கிக் கொள்கிறேன். ஸ்வேதா, அவைகளை எல்லாம் வாங்கு. இல்லை, துடப்பத்தை கொடுத்து விடுங்கள். இது குருதேவர் கட்டளை குருமாதா. குருதேவர் கட்டளையிட்டால் குருதேவர் ஆசிரமத்துக்கு போய் பெருக்குங்கள். இது குருமாதாவின் ஆசிரமம். அங்கே வேலை செய்யுங்கள், இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது களைத்து விட்டீர்கள். எல்லோரும் இருங்கள், நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வருகிறேன். பால் குடிக்க நேரமில்லை, வேலை இருக்கிறது குருமாதா. ஆஹா, என்னென்ன வேலை? புறாவுக்கு தீனி போட வேண்டும். ஒரு முயலுக்கு அடிபட்டு விட்டது. அதை ஆச்சாரியிடம் கொண்டு போய் காட்டி மருந்து தடவி. அடாடாடாடா, அந்த கன்றுக்குட்டி காலு ஆனை தொந்தரவு படுத்துகிறது. அதை புல்மேய விடுவதே இல்லை. அதை கொட்டிலில் கொண்டு போய் கட்டினால்தான். கட்டு கட்டு. உங்களுக்கு இவ்வளவெல்லாம் வேலை இருக்கிறதா? சரி சரி, அது போகட்டும். உங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் வருவதில்லையா? எப்பவும் வருகிறது, தூக்கமே வருவதில்லை. உனக்கு தூக்கமே வருவதில்லையா? தூக்கம் வர ஒன்று செய். இரவில் என் பக்கத்தில் தூங்கு. இல்லை, உங்கள் பக்கத்தில் தூங்க மாட்டேன். நீங்கள் தாலாட்டு பாட மாட்டீர்கள். அந்த பிரம்மச்சாரிகளில் யார் உனக்கு தாலாட்டு பாடுவார்கள்? ராமண்ணா ரொம்ப நன்றாக தாலாட்டு பாடுவான். அம்மா மாதிரியே பாடுவான். ராமனா? ரமண்ணா, தாலாட்டு பாட மாட்டாயா? இரு, பரதனுக்கு கையில் கட்டு போட்டு விட்டு அப்புறம் பாடுகிறேன். எனக்கு வலிக்கவே இல்லை, நீ பாடு. பரதனாவுக்கு வலிக்கவே இல்லையா? தாலாட்டு பாடே. அம்மா ஞாபகம் வருகிறது. எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. ரமண்ணா, எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. எல்லோருக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. பாடேன். சரி சரி, பாடுகிறேன்.
தேவி அருந்ததி, இந்த பிரம்மச்சாரிகள் என்னுடைய மாணவர்கள். உன் பாசத்தை அளவுக்கு மீறி காட்டாதே. அளவுக்கு மீறி எங்கே பாசம் காட்டினேன் சுவாமி? பிள்ளைகளை உறங்க வைக்க தாலாட்டு பாடினேன். அம்மாவையும் வீட்டையும் பிரிந்து இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பொழுதெல்லாம் உழைத்து களைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு தாயின் நினைவு வரும் இல்லையா? இவர்களை தாயின் பரிவுடன் நடத்துவதால் கல்வி பணிக்கு எந்த இடையூறும் நேராது. என் மாணவர்களின் திறமையை வளர்க்க நான் கடுமையாகிறேன். அவர்களை வீரமுள்ளவர்களாக்கி சமுதாயத்தை காக்க, இந்த தரணியை பாலிக்க அவர்களுக்கு இப்போதிருந்தே நான் கடுமையான பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களை கடமை வீரராக்க வேண்டும். கடமை வீரராக்குங்கள், மரக்கட்டையாக்கி விடாதீர்கள். மென்மையான உணர்ச்சிகளும் அவர்களுக்கு வேண்டும். சமயத்தில் நினைவுபடுத்தினாய். ஆம், நீயும் குருமாதா. ஆகையால் இந்த ஆக்கப்பூர்வமான பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கடமையை உணர்த்த நான் கடுமையான பயிற்சி அளிக்கிறேன். அன்பு, பாசத்தின் மென்மையை நீ கற்றுக் கொடு. ஆகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு நான் சாமவேதம் தொடங்கி வைக்கிறேன். அதனால் அவர்கள் வாழ்வு இசையோடு இருக்க, உணர்வுகள் நளினமாய் இருக்க, வீரமிக்க மைந்தராய் இருக்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. படைப்பில் பல கோடி சரீரங்கள், மிருகங்களாக, பறவைகளாக, நீர்வாழ் இனங்களாக. அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியதும் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான். ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது. அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை. ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானுட சரீரத்திலும் இருக்கிறது. சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும், இனம் நிறம் வேறுபட்டிருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை. அதனால்தான் மானுட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்கிறார்கள். சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை எழுப்பிய வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பலன் அது வீணாகி விடுகிறது. அதாவது, ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல. எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் 7 ஸ்தானங்கள் இருக்கின்றன. அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும். உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த 7 சக்கரங்களையும் காட்டுகிறேன். இங்கே பாருங்கள். அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம். இது இந்த சக்தியின் இருப்பிடம். இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்லுகிறார்கள். குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள். பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை துளைத்து இந்த சக்தி மேலே சென்று 3வது ஸ்தானத்தை அடைகிறது. இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள். பிறகு மணிப்பூர சக்கரத்தை துளைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி 4ஆம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள். இங்கிருந்து விசுத்தி சக்கரம். அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது. ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கிடையே 2 இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. இதற்கு மூல மந்திரம் ஓம். ஓம். இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும், இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும். சாதகனை தடம்புரளவும் செய்துவிடும். தடம்புரண்ட சாதகன்
அபாயமானவன் ஆகிறான். அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும், முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்து விடவும் கூடும். ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது. இந்த சக்தி வீழ்ப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் கங்கை வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும். அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடமாக ஜொலிக்கும். குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும் போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளை அனுபவிக்கிறான். அங்கிருந்து அது 6வது சக்கரத்தை துளைத்துக் கொண்டு சகசிராரம் சென்றடைகிறது. அப்போது சாதகன் பூரண சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுகிறான். அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை. ஒளி ஒளி ஒளி. அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது. அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து விடுகிறான். அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம். அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன. சூரிய வழிபாடு ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஆன்மீகமும் கூட. சூரியோதய சமயத்தில் சூரியனை பார்த்து நின்று வணங்குவதால் உடல் வலிமை பெறுகிறது, உள்ளம் உறுதி பெறுகிறது, நமது ஆன்மாவின் ஒளி மேலும் பிரகாசமடைகிறது. காலை பொழுதே யோக சாதனைக்கு மிகவும் பொருத்தமான நேரம். யோகம் என்றால் யோக சித்த விருத்தி நிரோதக. மனதின் எல்லா எண்ண அலைகளையும் தடுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நிறுத்துவதே யோகம். யோகத்தால் மனம் கட்டுப்பட்டு விட்டால் சித்திகளெல்லாம் வசப்படும். ஏனென்றால் மனம்தான் இந்த உலகத்திலேயே அனைத்திலும் சக்தி மிக்கது. அது மனிதனுடைய தலைக்கும் விடுதலைக்கும் காரணமாகிறது. அதுவே பாவ புண்ணியங்களின் கர்த்தா. புண்ணியம் எது, பாவம் எது குருதேவா? ஜீவன்களின் துயரத்தை களைவது, அதை சுகப்படுத்துவது, அதன் மீது அன்பு செலுத்துவது, அதுவே புண்ணியம், அதுவே தர்மம். அடுத்தவரை துன்புறுத்துவது, அவரை புண்படுத்துவது, அதுவே அதர்மம், அதுவே பாவம். அன்பே புண்ணியம், துவேஷமே பாவம். இந்த பாவ புண்ணியத்தில் சுழலும் ஜீவன் ஒரு யோனியிலிருந்து இன்னொரு யோனியில் பிறவி எடுக்கிறது, மடிகிறது, மரணம் ஜனனம், மரணம் ஜனனம். இந்த பிறவி என்பது என்ன குருதேவா? மரணம். குருதேவா, மரணம் என்றால் என்ன? பிராணன் ஒரு உடலை ஏந்தி வருவதுதான் பிறவி. அந்த பிராணன் தான் ஏந்தி வந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவதே மரணம். உண்மையில் உடல்தான் மடிகிறது, ஆத்மா மடிவதில்லை. நமக்குள்ளே இயங்கும் பிராணன்தான் ஜீவாத்மா. நாம் என்று நினைக்கும் ஜீவாத்மா ஒளிக்கதிர்களாக காலத்தின் முடிவற்ற அலைகளில் மிதந்து போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த எல்லையற்ற பாதையில் தனியாக பயணம் செய்கிறது. அந்த பாதையில் தீவுகளைப் போல் சில பூமிகள், சில உலகங்கள். அதில் ஜீவாத்மா பிறவி எடுக்கிறது. அங்கே பிறவி எடுத்த ஜீவாத்மா இன்னொரு ஜீவனுடன் பழகுதல், பிரிதல், நேசித்தல், துவேஷித்தல் என்று நடிக்கிறது. பிறகு ஒரு நாள் அங்கே எடுத்த சரீரத்தை விட்டுவிட்டு காலத்தின் அலைகளில் மிதந்து மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறது. பிரிந்தவர்களின் பாசம் கொஞ்ச நேரம் ஜீவனை தொடருகிறது. ஆனாலும் ஜீவன் புது புது வடிவங்களை எடுக்கிறது, அடுத்த பிறவி எடுக்கும் வரை. அது பல புது புது மக்களுக்கிடையே புது புது வேடங்களில் தனியாக போகின்றது, போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு எல்லை இல்லையா? எல்லை என்பது முக்தி. இந்த முக்தி மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது? அவன் பாவ புண்ணியங்களை கடந்து சென்ற பிறகுதான். இந்த பாவ புண்ணியமே இரு பெரும் விலங்குகள். ஒன்று இரும்பாலானது, ஒன்று பொன்விலங்கு. மனிதன் மடியும் வரை கர்மம் செய்கிறானே, செய்யும் கர்மா பாவமானதா புண்ணியமானதா? பிறவி எடுத்தால் எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுவான்? ராமா, இது நல்ல கேள்வி. கர்மா செய்து தீர வேண்டியதே. மனிதனால் தன்னலமற்று செய்யப்படும் கர்மா
பலன் கருதாமல் செய்யப்படும் போதுதான் அந்த ஜீவன் கர்மவினையால் பாதிக்கப்படுவதில்லை. இதை சாதிக்க வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று பக்தி, இன்னொன்று சாட்சி பாவத்தை பயிற்சி செய்வது. அதாவது நான் என்ற நினைப்பை விட வேண்டும், கர்த்தாவாக இருந்தே காண்பவனாயிருக்க வேண்டும். கர்த்தாவாக இருந்தே காண்கிறது எப்படி குருதேவா? இப்படி வந்து உட்கார், உனக்கு விளக்குகிறேன். ராமா, நீ உன் உள்மனத்தை உடலில் இருந்து வெளியேற்றி வா என்னோடு. இங்கிருந்து அங்கே பார், அகங்கார மாயா உலகம். அதோ உனது குரு வசிஷ்டர். அவர் தன்னை மிக பெரும் ஞானியாக கருதுகிறார். அவர் தன் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய மேதாவிலாசத்தை உணர்த்த முயற்சிக்கிறார். மாணவர்களுக்கு அதனால் நன்மைதானே குருதேவா? கல்விதானம் செய்வது புண்ணியம்தானே? புண்ணியம்தான். புண்ணியத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது. அது அகந்தியை உண்டாக்கிவிடக்கூடும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அங்கே பார் அந்த பிள்ளைகளை. சற்று முன் பாடம் கேட்டார்கள், இப்போது சண்டையிடுகிறார்கள். அவர்களை அகந்தை சண்டையிட வைக்கிறது. அவர்களில் ஒவ்வொருவனும் தானே மற்றவனை காட்டிலும் அறிவாளி என்று நினைக்கிறான். இதே எண்ணம் பெரியவர்களுக்கும் கூட. ஒரு மனிதன் எட்டி நின்று சாட்சி பாவத்திலிருந்து தன் பணிகளை பார்த்தால் அவனிடம் அகந்தை உணர்வு உண்டாவதில்லை, அடக்கமே உண்டாகிறது. அதுதான் சொல்லுகிறார்கள், வித்தை அடக்கம் தரும் என்று. நல்ல கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது. அந்த அடக்கத்திலிருந்து பக்தி பிறக்கிறது. அந்த பக்தி பிறந்துவிட்டால் அவன் வேறு எதையும் தேடிப்பெற தேவையில்லை. அவன் இருக்கும் இடமே ஒரு புனித ஸ்தலமாகிறது. அவன் சொல்வதே வேதமாகிறது. ராமா, சந்தேகம் தீர்ந்ததா? இன்று மகா சிவராத்திரி, மகேஸ்வரனை பூஜிக்க வேண்டும். प्रभु कैसी सुंदर वीणा बजा रहे हैं। नृत्य को जी चाहता है। तो कौन रोकता है? प्रभु वीणा बजाएं और उनके भक्त नाचें और हम आनंद लें।
ஆடினீர்களா? ஆடினேன். ராமதரிசன ஆனந்தத்தில் ஆடினேன். அன்புக்குரிய ராமன் உங்களை பார்த்தாரா? அது பற்றி அறியேன். பிரபுராமனை கண்குளிர கண்டு. வணக்கம் மகாராணி. இதெல்லாம் என்ன அமைச்சர் சுமந்திரரே? தங்கள் மைந்தர்களுக்கு புத்தாடைகள். குரு ஆசிரமத்திலிருந்து செய்தி கிடைத்திருக்கிறது. 4 மைந்தர்களுக்கும் அங்கே கல்வி பயிற்சி முடிந்து விட்டதாம். பெற்றோர்கள் அனுப்பி வைக்கும் உடைகளை அணிந்து கொண்டு குருவின் திருவருளோடு விடைபெற்று இங்கே வர இருக்கிறார்கள். என்ன எனது மைந்தர்கள் இவ்வளவு வளர்ந்து விட்டார்களா? மகாராணி, நம்மை அறியாமலே நாட்கள் வளர்கின்றன. பாசமிக்க உங்கள் வாழ்த்தும் நான் போக அனுமதியும் வேண்டும் அவர்களை அழைத்து வர. சுவையான செய்தி, இன்பமளிக்கின்ற செய்தி. நீங்கள் சொல்வதை கேட்டே மனம் பூரித்து போகின்றது. செல்லுங்கள் சுமந்திரரே, எங்கள் மைந்தர்களை சீக்கிரம் ஆசிரமத்திலிருந்து அழைத்து வாருங்கள். இன்றுடன் உங்கள் குருகுல பயிற்சி நிறைவு பெறுகிறது. நான் உங்களுக்கு அளிக்க வேண்டிய பயிற்சிகள் எல்லாம் இன்றுடன் முடிவடைகின்றன. ஆச்சாரியன் என்ற முறையில் பயிற்சி முடிவில் உங்களுக்கு நான் சில அறிவுரைகளை சொல்ல விரும்புகிறேன். கல்வி என்பது கண்களை திறப்பது. நல்ல கல்வி என்பது நம்மை விடுவிப்பது. ஆச்சாரியனுக்கு அடங்கி நடந்த அன்பு சீடர்களே, என் கட்டுப்பாட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறேன். வாழ்க்கை பாதையில் உங்களை முன்னேற்றும் மந்திரம் ஆத்ம தீபமாகவே இரு. அதாவது நான் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அப்படியே நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் கற்பித்ததை உங்கள் விவேகத்தினால் ஆராய்ந்து பார்த்து உங்கள் கடமையை சுயமாக சிந்தியுங்கள். சாஸ்திரங்கள் கூறுகின்றபடி மனிதனுக்கு வாழ்வில் 3 கடன்கள் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. தெய்வக்கடன், பித்திருக்கடன், ஆச்சாரியரின் கடன். தெய்வக்கடன் பக்தியாலும் பூஜைகளாலும் தீருகிறது. எப்பொருளிலும் பகவானின் திருவுருவத்தை கண்டால் எல்லாமே உங்களுடைய பூஜைக்குரியவைகள் ஆகிவிடுகின்றன. இதுவே இறைவனுக்கு செய்யும் சிறந்த பூஜை. இதனால் தெய்வக்கடன் தீர்ந்துவிடும். நமக்கென்ற சுகத்தை துறந்து மாதா பிதாவுக்கு சேவையை புரிந்து வந்தீர்களானால் பித்திருக்கடனும் தீர்ந்துவிடும். இனி மிஞ்சியிருப்பது குருவின் கடன். பண்பும் பணிவும் உள்ள நடத்தையால், உங்கள் நேர்மையால் இந்த உலகத்திலே சுகத்தை, சந்தோஷத்தை, தியாக உணர்வை பரப்புங்கள். மானிட தர்மத்தின் லட்சியத்தை நிலைநாட்டுங்கள். இதயத்தில் துவேஷங்களை போக்கி உண்மை, அன்பை, பாசத்தை தூவுங்கள். இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு உங்களை ஆச்சாரிய கடனிலிருந்து விடுவிக்கிறேன். மனமார்ந்த என் வாழ்த்துக்கள் என்றும் உண்டு. மாணவர்கள் நினைக்கும் போதெல்லாம் அன்போடு அங்கு வருவேன். இவ்வளவு நாளாக தாயன்போடு எங்களுக்கு ஆதரவு காட்டி வளர்த்தீர்கள். விடை பெறும்போது ஒரு வேண்டுகோள் குருமாதா. இந்த தாயன்பு நீங்காத நிழலாக என்றும் தொடரட்டும். தெரிந்தோ தெரியாமலோ எங்களால் ஏதாவது பிழை நேர்ந்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கும் அளவுக்கு என்ன நிகழ்ந்தது ராமா? என் மனம் அழுது கொண்டிருக்கிறது. இந்த பாசமே வேதனைதான். அருந்ததி மாதாவுக்கு வணக்கம். குருமாதாவின் திருவடிகளுக்கு அடியேன் சுமந்திரனின் 1000 கோடி வணக்கங்கள். நீடூழி வாழ்க சுமந்திரா. மகாராணி கௌசல்யா ராஜகுமாரர்களுக்கு ஆடையணிகள், தமக்காக காணிக்கைகளும் அனுப்பியிருக்கிறார். என் நன்றியை சொல்லுங்கள். என் வாழ்த்துக்கள் அயோத்தியின் மகாராணிக்கு. ராமா, பரதா, லக்ஷ்மணா, சத்ருகுணா, இந்த சுமந்திரர் அயோத்தியின் மகாமந்திரி, உங்களுடைய தகப்பனாரின் பால்ய நண்பர். இவருக்கு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் அமைச்சரே. சிரஞ்சீவியாய் இருங்கள், சீரோடு வாழுங்கள். தாம் தக்க சமயத்தில் வந்தீர்கள் அமைச்சரே. இவர்களை அயோத்திக்கு அனுப்புவதற்கு, நான் ராஜகுமாரர்களைப் போல் அலங்கரிப்பதற்கு தமது உதவியும் தேவைப்படுகிறது. இல்லையேல் மாளிகையே என்னை பேசும், நான் ராஜகுமாரர்களை பொறுப்பில்லாமல் வளர்த்து விட்டேன் என்று. வாருங்கள்.
ராஜகுமார ராமச்சந்திரருக்கு, இளையவர் பரதருக்கு, இளையவர் லட்சுமணருக்கு, இளையவர் சத்துருக்கணருக்கு, ராஜகுமார ராமச்சந்திரருக்கு, இளையவர் பரதருக்கு, இளையவர் லட்சுமணருக்கு, இளையவர் சத்துருக்கணருக்கு, இளையவர் சத்துருக்கணருக்கு. மகாராணி மகாராணி, இளவரசர்கள் வந்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள், மலர் தூவி வரவேற்கிறார்கள். ராஜகுமார்கள் மணிக்கர்ண வாசல் வரை வந்து விட்டார்கள். மக்கள் மகிழ்ச்சியில் ஜெயகோஷம் இடுகிறார்கள். அவர்களது ரதம் ராஜ மாளிகைக்கு எப்பொழுது வருகிறது? ராமச்சந்திரர் நன்றாக வளர்ந்து விட்டார். அவருடைய விரிந்த மார்பு, தின் தோள்கள் அயோத்தியே புகழ்கிறது. நான் உன் பரதனை நன்றாக பார்த்து விட்டேன். உன் பரதன் எவ்வளவு வளர்ந்து விட்டான்! இவ்வளவு 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 வளர்ந்து விட்டான். என்ன அப்படியா? என் ராமன் எப்படி இருக்கிறான்? அவன் பரதனை விட உயரமா இருப்பானே. அவனை நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததெல்லாம் பரதனைத்தான், என் பரதனைத்தான். ராமருக்கு, பரதருக்கு, லட்சுமணருக்கு, சத்துருக்கணருக்கு. மகாராணி மகாராணி, அவர்கள் எல்லாம் மாளிகைக்கு வந்து விட்டார்கள். என்ன, என் செல்வங்கள் வந்து விட்டார்களா? என்ன மகாராணி, என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை அடி, ஒன்றுமில்லை. இந்த மகிழ்ச்சியை நான் எப்படித்தான் தாங்குவது? மைந்தனை, ராமனை எப்படி பார்ப்பேன்? என் திருஷ்டியே பட்டுவிட்டதானால், என் திருஷ்டியே பட்டுவிட்டதானால். பார்த்தீர்களா, என்ன நியாயம் இது? குருதேவர் நம் குழந்தைகளோடு நேராக அரசரிடம் செல்கிறாரே, அவருக்கு நம்மை பற்றிய நினைவே இல்லை. நாம் ஏன் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும்? நாமே அங்கே ஏன் போகக்கூடாது? போகலாம். குருதேவர் என்ன சொல்வாரோ? மைந்தன் உங்கள் ராமன் அன்பு தம்பிகளுடன் தம்முடைய சேவைக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். தமது ஆணையின்படி நடப்பதே என் வாழ்வின் ஒரே குறிக்கோள். இறைவன் என்றும் உங்களை காப்பாராக, வளமோடு வைப்பாராக. குருதேவா, தங்கள் கிருபையால் இன்று என் மைந்தர்கள் நால்வரும் நலம் பெற்றார்கள். அயோத்திக்கரசே, சிறுவர்களாக உன் மைந்தரை என்னிடம் ஒப்படைத்தாய். அவர்களை சிறந்த மேதைகளாக்கி வேத வேதாந்தங்கள், தர்மசாஸ்திரங்கள், சமூக இயல், நீதியை காக்கின்ற அரசியல் மற்றும் அனைத்தையும் அவர்களுக்கு கற்பித்து இன்று உன்னிடம் ஒப்படைக்கிறேன். மன்னியுங்கள் குருதேவா, இதற்கு மேலும் காத்திருக்க முடியவில்லை எங்களால். ஆம், இது என் தவறுதான் மகாராணி. அருந்ததியை என்னிடம் சொல்லி அனுப்பியிருந்தாள், குழந்தைகளில் முதலில் மாதாவிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று. ஆனால் ராஜாங்க நடைமுறையில் நானே மறந்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு. உங்கள் மைந்தர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் ஒரு வனவாசி, மாளிகை வாசிகளுக்கு பயிற்சி அளித்தேன். இப்போது இவர்கள் உங்கள் அன்பென்ற மாளிகைக்கு திரும்பிவிட்டார்கள். ராமா, பெற்ற தாய் தெய்வத்தை விட, குருவை விட உயர்ந்தவள். உண்மையான ஈடுபாட்டுடன் எவன் தாய்க்கு சேவை செய்கிறானோ அவனை தெய்வங்களும் வணங்கும். எந்த திருவடிகள் சொர்க்கத்திலும் உயர்ந்தவையோ அந்த மாதாவின் திருவடிகளை தொட்டு வணங்கு ராமா.
என் ராமன், மைந்தன் ராமன் எவ்வளவு வளர்ந்து விட்டார். புகழோடு வாழ்க, காலத்தை வெல்க. பிரியமைந்தா, சாப்பிடுகிறேன் அம்மா, ஒரே இனிப்பு. சாப்பிடு. போதும் அம்மா, எவ்வளவு சாப்பிடுவது? சத்ருகனா, நீ சாப்பிடுகிறாயா, பறவைகளை போல் கொறிக்கிறாயா? கௌசல்யா மாதா, ராமனை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அவன் சாப்பிடவே இல்லையே. நீயே சொல்லு, கேட்டால் தானே. அம்மா, சரி ஊட்டி விடுங்கள். சரி, ஊட்டுகிறேன். அம்மா. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம். இந்த பாயசத்தை சாப்பிடு, உனக்கு பிடிக்குமே. போதும் அம்மா, இதுவே போதும். ஆசிரமத்திற்கு அனுப்பிய போது எப்படி முழுவென்றிருந்தாய். ஆமாம்மா, பாவம் ராமண்ணா துரும்பாக இழைத்து விட்டார். என்ன இப்படி விளையாடுகிறீர்கள்? இவர்கள் பள்ளி பருவத்து பச்சிளம் பாலகர்கள் இல்லை. பச்சிளம் பாலர்கள் இல்லை. பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளை அருமை. அப்படி சொல்லுங்கள். அம்மா பிள்ளைகளுக்கு இடையில் பேச அரசபிரானுக்கு அவசியம் இல்லை. தாம் அமைதியாக சாப்பிட்டால் சரி. நேற்று வரை நதியிலும் குளத்திலும் நீராடினார்கள். இன்று மாளிகை வழக்கப்படி நீராட்டுவோம். அட, உடம்பிலே இன்னும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்களேன். எவ்வளவு சந்தனம்மா! நீ சும்மா இரு. ராஜகுமாரர்களின் தேகம் பூ போல மென்மையா இருக்க வேண்டும். அம்மா, குருதேவர் சொல்லுவார், சத்திரிய குமாரர்களின் தேகம் வைரம் போல் இருக்க வேண்டும் என்று. எங்கள் தேகத்தை தாக்கும் பகைவனின் வாழ் உடைய வேண்டும். அதுதான் பார்த்தால் தெரிகிறதே. குருதேவர் மென்மை உணர்ச்சி இல்லாமல் வளர்த்திருக்கிறார். அவர் இதை மறந்து விட்டார். இந்த பிறவி வெறும் போராட்டத்திற்காக மட்டுமல்ல, புனிதமான அன்பு, கலாரசனை அனைவருக்கும் தேவை. கலாரசனையா? ஆம். குருதேவருக்கு இதை பற்றி ஆர்வம் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களை போன்ற ராஜகுமாரர்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கு போனால் அங்குள்ள ராஜகுமாரிகள் உங்களை எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? இந்த அயோத்தியின் ராஜகுமாரர்களுக்கு பாவம் காதல் தெரியாது, கலையும் புரியாது, வீரம் மட்டும் தான் அவர்களுக்கு தெரியும், அழகு கலையை பற்றி எதுவும் தெரியாதென்று. பாரம்மா, எப்போதும் குருதேவர் சொல்வார், உண்மையான ஆண்மைக்கு அழகு சுத்த வீரம் என்று. வீர புருஷர்களின் நிழலில் அகிலத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்று. ஆனால் சத்ருகனா, நல்ல வீரம் உள்ளவனுக்கு மென்மையான உணர்வு இல்லாமல் போனால் உயிர்குலத்திற்கு எந்த பயனும் இல்லை. இந்த ரசனை இல்லாவிட்டால் வாழ்வு ரசனையற்று வறண்டு போய்விடுகிறது. வாழ்வு வறண்டு போனால் அவனால் சமுதாயத்துக்கு என்ன சுகம்? அவன் இருந்தென்ன இறந்தென்ன?